நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ, அப்படியா? இதோ நான் இப்ப வந்துடுறேன். இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புரியுது, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் முதல்ல ஸ்டாக் எடுத்துறேன். இப்பவே இது எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க. ஓகே. ஷூர் ஷூர் ஷூர், இன்னைக்கே பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஹேமா, நீ இங்கதான் இருக்கியா? என்ன நீ? ரமேஷ் எங்க? அவர் இன்னும் எந்திரிக்கவே இல்ல. நேத்து லேட்டா தானே வந்தோம். ஓகே. ஏதாவது பிரச்சனையா அண்ணி? ஹேமா, கொஞ்சம் கீழே வரியா? ஹலோ. ஆமா, அதேதான். நீங்க கொஞ்சம் டீடைல் செக் பண்ணுங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. இல்ல நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகே, நான் வரேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஷூர்லி ஐ அம் தேர். ஐல் பி தேர். ஓகே ஓகே ஃபைன். ஓ மை காட். இன்னைக்கு ஸ்டாக் எடுக்க வேண்டிய நாள்னு நான் நேத்தே ரமேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன். நீ கொஞ்சம் அவனை எழுப்பி விடு. சீக்கிரம் அவனை குடவுனுக்கு போ சொல்லு. சரி, சொல்லிடுறேன். ரமேஷ் போகும்போது நீயும் கூட போ. அங்க ஸ்டாஃப் எல்லாரையுமே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. சரி. நீயும் கூட போ. வேற வேலை இல்ல. அங்க நாங்க கோடவுன்ல சாகுற வரைக்கும் தூசில நிக்கணும். ஏசி கேபின்ல ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது மேனகா மேடம். இதெல்லாம் எத்தால விதின்னு சொல்லணும். இவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பண்ணி என்னைங்க கூட்டிட்டு வந்த என் புருஷனை தான் குத்தம் சொல்லணும். ஹேமா, அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்க? வந்துட்டீங்களா? இப்பதான் எழுந்தீங்களா? இந்த வீட்டு ஓனரம்மா சொன்னதுனால உங்களை எழுப்புறதுக்காக நானே அங்க வரலான்னு இருந்தேன். என்னடி, காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாருங்க, மனசு கஷ்டமா இருக்கனாலதான் இப்படி எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. அதுவும் நான் உங்ககிட்ட மட்டும் தானே பேசுறேன். தேவையில்லாம என்ன கிண்டல் பண்ணாதீங்க. நீ டென்ஷனாவா இருக்க? பின்ன இல்லாம சில விஷயங்களை கேட்கும் போது காலையிலேயே அவங்க என்ன கடுப்பேத்திட்டு போறாங்க. காலையிலேயே கடுப்பேத்திட்டாங்களா? யாரு? வேற யாருங்க? இங்க யாரு வேணாலும் அதிகாரம் பண்ற உரிமை யாருக்கு இருக்கு? சாக்ஷால் மேனகா மேடம். வேற யாரு? அண்ணி ஒன்னு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? நான் அத சொன்னதும் நீங்க அப்படியே ரியாக்ட் பண்ணிருவீங்க பாருங்க. எல்லா பிரச்சனையும் நீங்க அப்படியே தீர்த்தும் வச்சிருவீங்கல்ல. ஹே, அண்ணி தானடி, பரவாயில்ல. அதனால என்ன? இதுவே உங்க அம்மா சொல்லிருந்தா கேட்டிருப்பல. நானும் சரி, ராஜேஷ் அண்ணனும் சரி, அவங்கள வெறும் அண்ணியா மட்டும் பார்க்கல, அம்மாவா பாக்குறோம். கர்த்தா குரூப்போட எல்லா புகழும் மேனகான்ற பேரால வந்ததுதான். அதான் உண்மை. அதுதான் எங்க சந்தோஷம். அப்ப போய் ரெடி ஆயிட்டு வாங்க. கோடனுக்கு கிளம்பி போலாம். அண்ணி அண்ணி குடோனா? ஷோ, நான் அத மறந்துட்டேன். அப்புறம் அம்மா, ஜிகேல மார்க் கம்மியாச்சுன்னா திட்டக்கூடாது என்ன? அது சரி. அப்ப ஜிகே நல்லா எழுதலன்னு சொல்ற, மார்க் கம்மி ஆயிடுமா? இல்லம்மா, கொஞ்சம் கம்மியாயிருக்கும், அவ்வளவுதான். அடுத்த வாட்டி சரி பண்ணிடுறேன். சின்ன குட்டி மைனாக்கா, காமிக் புக் தரல, நான் பேச மாட்டேன். என்ன மைனா, துணி கிடைக்கா? ஆமா, எனக்கு பேப்பர் கூட கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸும் இருந்தது. வீட்டுக்கு வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அதனால ராதா அக்கா கிளம்பி போயிட்டாங்க. இவளுக்கு மார்க் ஷீட் குடுக்கறாங்க, அதான் சைன் பண்ண போறேன். மைனாக்கா, நீங்களே ஸ்கூலுக்கு வரீங்களா? இல்லடா குட்டி, நான் வேலைக்கு போகணும்ல. அக்கா, நான் அந்த ஸ்டாப்க்கு போறேன். அங்க போனாதான் எனக்கு பஸ் கிடைக்கும். சின்ன குட்டி, போட்டுமா? டாடா. போயிட்டு வரேன்க்கா. அம்மா, அதோ அந்த பூ நான் எடுத்துக்கட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், கம்மன் நில்லு.
ஹலோ, இன்னைக்கு என் பொண்ணுக்கு மார்க் ஷீட் கொடுக்குறாங்க. அதனால நான் ஸ்கூலுக்கு போறேன். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேனே. ஐயோ, என் பொண்ணு. ஐயோ, மீனு, மீனு குட்டி. சின்ன ஐயோ, மீனு, மீனு எழுந்துருமா. பாத்துமா, மீனு, என்னமாச்சு? பாத்து மீனு. ஐயோ அந்த குழந்தைக்கு அடிபட்டிருக்கு போல. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏதாவது வண்டி வருதான்னு பாருங்க. இறங்குடி, என்னாச்சுன்னு பார்க்கலாம். எதுக்கு? அது ஏன் தலையில விழறதுக்கா? அம்மா பாருமா. வழியில இருந்து தள்ளி நில்லு. மேடம் எங்க போறீங்க? ஒழுங்கா இறங்கு. ஏய், தள்ளி நில்லுடி. இறங்குன்னு சொல்றேன்ல. கீழே இறங்கு. கீழே இறங்குன்னு சொன்னேன். கீழே இறங்குன்னு சொல்றேன்ல. என்னடி உனக்கு பிரச்சனை? உனக்கு என்னதான் வேணும்? ஒரு குழந்தை மேல வண்டி ஏத்திட்டு அப்படியே போயிடலாம்னு நினைச்சியா? ஒண்ணு நீ ஆல்ரெடி என்ன கேள்வி கேட்க. ஏய் மைனா, இங்க பாரு மைனா. குழந்தை கண்ணை திறக்க மாட்டறா மைனா. ஐயோ, சின்ன வாங்க உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். மீனு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? குழந்தைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். ஓ, இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. கார் டோரை கொஞ்சம் தரங்க. இல்லனா இது ஒரு கிராமங்க, அதனால இங்க வண்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சின்ன குழந்தையோட உயிருங்க. சீக்கிரமா கார் டோரை தரங்க ப்ளீஸ். கொஞ்சம் தரங்களேன். டோர் தரமா, கொஞ்சம் குழந்தை ஆஸ்பத்திரி கூட்டு போனா. கொஞ்சம் இரு ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரமா டோரை திறங்க. இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட எப்படி பேசலையே? இப்ப சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லங்க. தயவு செஞ்சு இந்த டோரை திறங்க. ஏறுங்கடி. நீ டெக்ஸ்டைல்ஸ்ல தான் வேலை பாக்குறல்ல? நான் எங்க வேலை பாக்குறேன், என் வீடு எங்கங்கறதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. சரி, அப்ப நம்ம அப்புறம் பேசிக்கலாம். டோரை திறங்க ப்ளீஸ். டோரை திறங்க. வண்டியை நிறுத்து. ஐயோ, வண்டியை நிறுத்துங்க. பாப்பா செல்லம், கண்ணை திறமா. இங்க பாரு சின்னு, கண்ணை திற. மைனா, என் பொண்ணு கண்ணை திறக்க மாட்டேங்கிறா. பயப்படாதீங்க. இவளை எப்படியாவது நம்ம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். சீக்கிரம். சின்னு, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். பார்க் பண்ணிருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். பிரகாஷ் அண்ணா, இன்னைக்கு ஸ்டாக் எல்லாம் வர வேண்டிய நாள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். ஓகே, அந்த கோபியை என்னோட கேபினுக்கு வர சொல்லுங்க. சரி. என்ன இது? இப்பதான் நீ வேலைக்கு வர நேரமா? மைனா, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? அது நான் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அப்படின்னா மைனா, நீங்க மேரிடா? இல்ல, வேற ஒருத்தரோட குழந்தை. அப்போ உன் குழந்தை இல்லல்ல? சார், அது ரோட்ல ஒரு குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக அங்க இருந்த யாருமே வரல. அதான் நான் கூட்டிட்டு போனேன். மேடம், நான் எல்லாம் அங்க சொன்னா போதும், என்கிட்ட வேண்டாம். கிளம்ப கிளம்ப கிளம்ப. ஹலோ மேடம், நான் இங்க பாரு, இது ஒரு பிசினஸ் பண்ற இடம். இங்க வேலையெல்லாம் சரியா நடக்கணுங்கிறதுக்காக தான் ஒன்ன மாதிரி ஸ்டாஃப்ஸ நான் இங்க வேலைக்கு வச்சிருக்கேன். மேடம், அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான். சமூக சேவை இல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. நீ பண்ணது பெரிய விஷயம்தான். ஆனா உன்ன மாதிரி சமூக சேவைகெல்லாம் என்னோட கம்பெனிக்கு வேண்டாம். நான் தான் சொல்லிருக்கேன்ல, எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். உனக்கு வேணும்னா நீ போய் சேவை பண்ணு. மேடம், அது
உனக்கு அதுதான் நல்லது. வந்ததுல இருந்தே நான் உன்னோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ என்னைக்கு வந்தியோ அன்னையில இருந்து பிரச்சனை தான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது. ஆனா நான் ஒரு குழந்தைய காப்பாத்த தான் முயற்சி பண்ணேன். நான் இன்னைக்கு பண்ணது தப்புன்னு எனக்கு தோணல. ஆனா உங்க இடத்துல இருந்து யோசிக்கும் போது ஒரு ஸ்டாஃப் வேலைக்கு லேட்டா வந்திருக்காங்க. அது தப்புதான், அதுவும் எனக்கு தெரியும். என்னானாலும் இனிமே நான் லேட்டா வரமாட்டேன் மேடம். நிச்சயமா? ஆமா, நிச்சயமா. ஓகே, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். போய் வேலையை பாரு. மைனா, என்ன ஆச்சு? அது நான் வர வழியில மேடம், ஐயோ, இதோ இந்த டிசைனை பாருங்க மேடம். இது எப்படி இருக்கு மேடம்? இந்த கலரை பாருங்க. அந்த சாரி எடுங்கம்மா. எடுக்கிறேன் மேடம். இந்த கலர் பாருங்க. இதுதான் ராசிப்பட்டு. இந்த ஒர்க் பாத்தீங்களா முந்தானில? இது உனக்கு பிடிச்சிருக்காமா? இதுதான் இப்பத்திய ட்ரெண்டிங். நல்லா இருக்குல்ல? இதோட பிரைஸ் என்னமா? 16,000. 16,000ஆ? ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கே. இல்ல மேடம், இதோட ஒர்க் அப்படி இருக்கலாம். ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி, இதை விட கம்மி விலையில சாரீஸ் இருக்கு, காட்டட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. நாங்க வேற கடை பாத்துக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்னாச்சு? விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. மேடம் கொஞ்சம் உட்காருறீங்களா? நீங்க வாங்க வேண்டாம், ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. இந்த ராசிப்பட்டை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லலாம்னு நினைச்சேன். உங்களை மாதிரி பட்டு விரும்புறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். மேடம், இத பாத்தீங்களா? இது ஹேண்ட்மேட். அதனாலதான் இதுக்கு இவ்ளோ விலை. அப்படியா? ஹேண்ட்மேடா? ஆமா, காஞ்சிபுரத்துல இருக்கிற கிராமங்கள்ல கைத்தறியில நெய்ற சேலை. கேரளால கூட பாலராமபுரத்துல நெய்ற கிராமம் இருக்கு. பாரம்பரியமா சேலை நெய்றவங்க அவங்களோட பாரம்பரியத்தை கடைபிடிச்சு இப்பவும் கைத்தறியில இதை நெய்றாங்க. இதுக்கு பெருமையும் அதிகம், மதிப்பும் அதிகம். இத பாத்தீங்களா? பாருங்க, இதோ இதுல இருக்கிற ஒவ்வொரு நூலும், இதோ இங்க நீங்க பாக்குற டிசைன்ஸ் கூட அந்த கலைஞனோட விரல்களால நெய்யப்பட்டது. இதுல அவரோட கனவும் பிரார்த்தனையும் பாரம்பரியம் எல்லாமே இருக்கு. மேடம், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம ராஜா ரவிவர்மா, டாவிஞ்சி எல்லாம் அவங்க கைகளால வரைஞ்ச பெயிண்டிங்ஸோட மதிப்பை யாரால சொல்ல முடியும்? ஆனா அந்த பெயிண்டிங்கோட பிரிண்டிங் காப்பீஸ் அதை யார் வேணாலும் எப்ப வேணாலும் குறைஞ்ச விலைக்கு சர்வசாதாரணமா வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரிதான் கைத்தறியிலையும் பவர்லூம்லயும் தறியிலையும் நெய்ற சேலைகளுக்கான வித்தியாசம். புரியுது, நல்லாவே புரியுது. ஆமா, உன் பேர் என்னம்மா? மைனா. ஓ சாரி, மீனாட்சி. இது ஒரிஜினல் பட்டு. இதுக்கு உயிர் இருக்கு. பல தலைமுறைகள் இது நிறம் மாறாம அப்படியே இருக்கும். ஆமா மேடம், இத யாருக்காக வாங்குறீங்க? என் பொண்ணுக்கு. உங்க பொண்ணுக்கா? இந்தாங்க, உங்க பொண்ணுக்கு இந்த கலர் நல்லா மேட்ச் ஆகும். இதோ பாருங்க. உங்களுக்கு நல்லா எடுத்து காட்டும். பாருங்க பாருங்க. இந்த டிசைனை கொஞ்சம் பாருங்க. இது நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் எவ்வளவு? 25,000. அவ்வளவுதானா?
அப்ப இத பேக் பண்ணிடலாம். சரி ஓகே மேடம். இதுல பிளவுஸ கட் பண்ணி பில்லிங் கொடுத்துருங்க. சரி மைனா. நான் வரேன். வாங்க மேடம். அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறாங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட இப்படிதான் பேசணும். இத பாருங்க, ரொம்ப ராசியானது. இருங்க, இத பாருங்க. குட் மார்னிங் மேடம். மார்னிங். அந்த சாரி எடு. ஏய், நீ எடு. அது வேண்டாம். அதுவும் அங்க இருக்கு பாரு, ஒயிட் ஒயிட். மேடம், இங்க எடுத்துட்டு வா. போ மைனா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ட்ரெஸ் வாங்க தான் வந்தீங்களா? என்ன கேட்டு? ஐயோ, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு இப்ப புரிஞ்சதில்ல. அந்த பட்டிக்காட்டுல நீ என்னோட முகத்துல அடிச்ச. இப்ப உன்னால இந்த இடத்துல என்ன தொட முடியுமா? அப்ப பழி வாங்குறதுக்காக வந்தீங்களா? அப்படியே வச்சுக்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா? ஐயோ மைனா, எதுவும் பேசாத. இங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? இவங்களெல்லாம் என்ன பண்றது? மைனா கொஞ்சம் அமைதியா இருமா. இங்க மேனேஜ்மெண்ட் சொல்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இவங்க கிட்ட பேசணுமா என்ன? கொஞ்சம் சும்மா இருமா. நான் இங்க வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப். நல்லபடியா நடந்துட்டு இருக்கிற ஒரு கடை இது. இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணாதீங்க. பிரச்சனை பண்ணா நீ என்ன பண்ணுவ? சொல்லுடி. உன்னால என்ன பண்ண முடியும்? சொல்லு, என்ன பண்ணுவ? இது ஒரு பிசினஸ் பண்ற இடம் தெரியும்ல. இந்த மாதிரி கத்தி கூச்சல் போறதுக்கு இது இடம் இல்ல. இவ என்னோட ஸ்டாஃப். இவளையே அடிச்ச? அது அவகிட்டயே கேளுங்க மேடம். அது இவ என்கிட்ட காட்டின திமிரிக்க நான் திரும்பவும் அடிப்பேன். பாக்குறீங்களா? அத பார்க்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா இவள இந்த நிமிஷமே இங்க இருந்து போயிட சொல்லுங்க.
இவ இந்த கடையோட வாசல கூட மிதிக்க கூடாது. அத முடிவு பண்ண வேண்டியது நான் தானே. இருக்கட்டும், ஆனா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இவளை இந்த கடையை விட்டு நீங்க வெளியே அனுப்பியே ஆகணும். இல்லைன்னா நான் உங்களோட பொண்ணே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. உங்க சொந்த பொண்ணு சொல்றேன். இவளை இப்பவே இங்க இருந்து அனுப்பிடுங்க. மம்மி, ரூபி, இது சேல்ஸ் நடக்கிற இடம். ஒழுங்கா வீட்டுக்கு போ. இந்த ரூபி யாருன்னு தெரியும்ல? நான் ஒரு விஷயம் சொன்னா அது நடக்கணும். ரூபி, நான் என்ன சொன்ன? No! இனிமே இவ இந்த இடத்துல இருக்க கூடாது. நான் விட மாட்டேன். எனக்கும் இந்த கடையில உரிமை இருக்கு. அதனால நான் சொல்றது இப்ப நடந்தே ஆகணும். இவ வெளியில போகணும். அதுவும் இப்பவே. வெளியில போடி. ரூபி, அவளை விடு. அவ கைய விடு. என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வெளியில போன்னு சொல்றேன்ல. உன்னை காப்பாத்த யாரும் இங்க வரமாட்டாங்க. போடி வெளிய. போன்னு சொல்றேன்ல. வெளியில போடி. மைனா, நீ போய் வேலையை பாரு. மம்மி, நீ உன் வேலையை மட்டும் பாரு. இங்க என்ன பண்ணுமோ நான் பாத்துக்கிறேன். போ. ஓஹோ, அப்படியா விஷயம்? ரூபி, போ. சரி. நீங்க சொல்றது நடக்குதான்னு நானும் பாக்குறேன். பார்க்கலாம். மைனா, நீ போய் வேலையை பாரு. போ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.